உங்கள் ஆடுக்கு ரீச் இருக்குது ஆனால் கிளிக்ஸ் இல்லை அப்படின்னா உங்களோட சிடிஆர் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இந்த 3 விஷயத்தை பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அந்த சிடிஆர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அந்த 3 விஷயத்தை என்னென்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஸ்ட்ராங் விஷுவல் ஹூக். நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா கிரியேட்டிவ்ஸ்க்குமே ஒரு ஸ்ட்ராங்கான விஷுவல் ஹூக் இருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு 1 செகண்ட் தான் ஆடியன்ஸ் வந்து அந்த ஆடை ஃபுல்லாக பார்க்கணுமா இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகணுமா அப்படின்றது டிசைட் பண்ணுறது. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா கிரியேட்டிவ்ஸ்க்குமே ஒரு ஸ்ட்ராங்கான விஷுவல் ஹூக்கை கிரியேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து சிடிஆரை இன்க்ரீஸ் பண்ணும். உங்களோட கிரியேட்டிவை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி, கலர்ஸ்லாம் ஆட் பண்ணி, இல்லைனா வந்து நிறைய டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணி அதை போட்டு ரொம்ப சொதப்பிடாதீங்க. உங்களோட கிரியேட்டிவ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ப்ளஸ் சிங்கிள் இமேஜ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கலர்ஸ்லாம் வந்து சட்டலாக வச்சுக்கோங்க. ப்ளஸ் டெக்ஸ்ட்டு வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களோட கிரியேட்டிவ் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் அண்ட் கிளியராக இருக்கும். தேர்டு ஒன்று வந்து ஒன்லைன் பெனிஃபிட். நீங்கள் இந்த ஆடை எதுக்கு ரன் பண்ணுறீங்களோ அதை சிங்கிள் லைனில் போல்டாக சொல்லுங்கள். லைக் இந்த 1/1 ஃப்ரீ 50% ஆஃபர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து சிங்கிள் லைனில் போல்டாக சொல்லுங்கள். அப்போ தான் அது வந்து பார்த்த உடனே பயங்கர இம்ப்ரெஷனாக இருக்கும். இதனால் உங்களோட சிடிஆர் பயங்கரமாகவே இம்ப்ரூவைஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் இதை பண்ணலை அப்படின்னா சிடிஆர் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் வேணும்னா டிஜிட்டல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.